ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்றார். பரலோகம்னா என்ன, நரகலோகம்னா என்ன, யாரெல்லாம் பரலோகம் வருவாங்க, யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க என்ப ஒரு எச்சரிப்பு சத்தத்தை இந்த வேதம் மூலியமா சொல்றாங்க. இந்த வேதத்துல யாரெல்லாம் இந்த வேதத்தை படித்து இந்த வேதத்தை கேட்டு இதன் பிரகாரம் நடக்கிறவங்க பீடி சீரட்டு தண்ணி குடிப்பழக்கம்லாம் விட்டுட்டு போறவங்க சொர்க்கத்துக்கு வராங்க. அப்ப இதை கேட்டு கேட்காம அவங்க இஷ்டத்துல வாழ்ந்தவங்க பூராமே நரகத்துக்கு போறாங்க. அப்ப நரகத்துக்கு போறது யாரு, சொர்க்கத்துக்கு போறது யாருன்ற விவரத்தை இப்போ ஒரு வசனங்கள் மூலியமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற போறோம். கேட்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46வது வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் குழி தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அதன் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் இருந்தது. ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்யாமல் அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணில் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாக இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல மோதிய உடனே அது விழுந்து விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார்.